Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஃபார்ச்சுனேட்லி பார்ன் பூவர், ஃபார்ச்சுனேட்லி பார்ன் இன் அ வில்லேஜ். என்னுடைய வெற்றிக்கு வேறு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தா வேறு எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. இன்றைக்கி என் சக்ஸஸ் செலிப்ரேட் ஆகிட்டுருக்கு. எங்கள் அம்மா செலிப்ரேட் பண்ண சக்ஸஸ் யாருக்கு தெரியாமல் போயிடுச்சு. 24 வயசு வரைக்கும் என்னுடைய இன்டெஸ்டைனை லைவாக வச்சுட்டு இருந்தது எங்கள் அம்மா. என்ன இருக்குதோ இல்லையோ பேசிக் எஜுகேஷனும் பேசிக் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. மனுஷன் அழுதே பழகிட்டான். எப்போ பார்த்தாலும் எனக்கு அப்பா சரியில்லை, வசதி இல்லை, பட்டிக்காட்டில் பிறந்துட்டேன், வருமானம் இல்லை, வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, இருந்திருந்தாலும் நான் பெரிய ஆளாக இருப்பேன்னு அது சொல்லி பழக்கமாகிடுச்சு, கேட்டு பழக்கமாகிடுச்சு. பெயின்னு வரும்போது உட்காந்துட்டு அழுகிறதும் கொஞ்சம் பேர், பெயின் இல்லாத வாழ்க்கை இருக்குமான்னு நினைக்கிறது இன்னி கொஞ்சம் பேர். எனக்கு கோயம்புத்தூர் மேலே கொஞ்சம் வெறுப்பு இருந்தது. ஏன் தெரியுமா? சராசரி கோயம்புத்தூர் மனிதன் வருஷத்தில் 400 கல்யாணம் அட்டன் பண்ணுறோம். நான் நினச்சேன் இது தொலைஞ்சா இங்கிருந்தால் முடியாது. இன்றைக்கும் நான் என் கம்பெனியில் வேலைக்கு எடுக்கணுன்னா வில்லேஜ்லேருந்து வந்தவன் ஏழை தான் வேலைக்கு எடுக்கிறேன். ஐ ஹேவ் எ ஃபீலிங் அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி பணக்காரங்க சிட்டியில் பிறந்தவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. எங்கள் ஆஃபீஸில் இங்கிலீஷ் சரியாக பேசலைன்னு வேலைக்கு சீக்கிரம் எடுப்போம். அப்படி ஒரு ஃபிலாசபி வச்சோம். பட் ஃபைனலி வி ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஜெயிச்சதுக்கப்புறம் நான் பண்ணதான் ரைட்டுன்னு நான் சொல்லுவேன். கல்வியை பற்றி பேசணுன்னா இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் போல்டாக சொல்கிறது மக்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆர்கியூமெண்ட்டும் வரும். மார்க்ஸ் ஆர் நாட் நாலேஜ். Qualification is qualification. Qualification is not knowledge. Experience is experience and experience is not knowledge. Knowledge only is knowledge. கிட்டத்தட்ட ஒரு 50 இன்டர்வியூ நான் ஃபெயில் ஆகிருப்பேன். ஏன் ஃபெயில் ஆகிருக்கிறேன்னா எல்லாரும் ஒரே கேள்வி, ஸ்டூபிட் கேள்வி, டூ யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்பாங்க. பட் ஆனால் ஐ ஹர்ட் தட் யூ காட் பிளேஸ் இன் ஜெமினி கேப்சூல்ஸ். கரெக்டாக உங்களுடைய முதல் வேலை. ஸோ ஜெமினி அந்த வேலையை நான் வேலையாகவே கருதலை. ஏன்னா அது ஒரு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். 150 ரூபா சம்பளம். எங்கள் ஊரில் டெக்ஸ்டைல் மில்லில் 8வது பாஸ் பண்ணவனுக்கு 600 ரூபா சம்பளம். நான் நினச்சேன் ஒரு 1000 ரூபா சம்பளம் வந்தால் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது லைஃப்பில் கல்யாணமே ஆகாது போல் இருக்குது. ஓகே, இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கல்யாணி. ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் தைரோ கேர் டாக்டர் ஆரோக்கியசாமி வேலுமணி அவர்கள். ஸோ இது வரைக்கும் இவருடைய பேர் சொல்லும்போது எல்லாருக்குமே தைரோ கேர் மட்டும்தான் தெரியும். பட் இன்னைக்கு இந்த கான்வர்சேஷனில் அவருடைய பர்சனல் ஜேர்னி, அவர் ஆரம்பித்த அந்த முதல் வேலையிலேருந்து தைரோ கேர் பின்னாடி இருக்கக்கூடிய வெற்றி வரைக்கும் பல விஷயங்கள் வந்து பேச இருக்கோம். ஸோ வணக்கம். வணக்கம், நன்றி. எப்படி இருக்கீங்க சார்? வண்டர்ஃபுல், வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டாக். வெரி வெரி ஹாப்பி டு சார். ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது ஐ தாட் இன்னைக்கு வந்து வி பீன் சீயிங் யுவர் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி, நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய சைல்ட்ஹுட் காலங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய ஆரோக்கியசாமி வேலுமணி அவர்கள் அவருடைய சைல்ட்ஹுட் பருவங்கள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? பிறந்த ஊர் அப்பநாயக்கம்பட்டி புதூர், கோவை மாவட்டம். 28 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற குக்கிராமம். ஃபார்ச்சுனேட்லி பார்ன் பூவர், ஃபார்ச்சுனேட்லி பார்ன் இன் அ வில்லேஜ். இந்த ரெண்டையும் நான் ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய வெற்றிக்கு வேறு என்ன காரணம்னு யோசித்து பார்த்தா வேறு எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. ஐ திங்க் வில்லேஜ் கேவ் மீ பவர். பாவர்ட்டி ஆம்ப்ளிஃபைடு த பவர். அண்ட் அந்த கிராமம், அந்த ஏழ்மை, அந்த இல்லாமை எல்லாம் சேர்ந்து படிப்புக்கே சான்ஸ் இல்லாமல் போயிருக்கலாம். பட் பிகாஸ் ஆஃப் மை மதர், அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். 5 குழந்தைங்க, வீட்டில் வருமானமே இல்லை. எங்கள் அப்பா நெய்தர் அன் எம்ப்ளாயி நார் அன் எம்ப்ளாயர். யூ கேன் இமேஜின் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பேக்ரவுண்டு. அவங்க 2 எருமையை வளர்த்தாங்க. 10 லிட்டர் பால் ஒரு நாள், ₹1 1 லிட்டர், ₹70 வார வருமானம். யாரிடனும் கடன் வாங்காமல், யாருடைய ஆதரவையும் நாடாமல் தன் சொந்த காலில் இந்த வெற்றியை அனைத்து குழந்தைகளையும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் பண்ணி மும்பை யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணது
பிக்கஸ்ட் சக்ஸஸ். இன்றைக்கி என் சக்ஸஸ் செலிப்ரேட் ஆகிட்டுருக்கு. எங்கள் அம்மா செலிப்ரேட் பண்ண சக்ஸஸ் யாருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி மேடையில் எங்கே வந்தாலும் என்னுடைய ஆரம்பம் என்னுடைய 24 வயசு வரைக்கும் என்னுடைய இன்டெஸ்டைனை லைவாக வச்சுட்டு இருந்தது எங்கள் அம்மா. அப்படின்னா என்ன இருக்குதோ இல்லையோ பேசிக் எஜுகேஷனும் பேசிக் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அது பேக்ரவுண்டு. படித்தது தமிழ் மீடியம். காமராஜர் அளித்த உணவில் தான் நான் பள்ளிக்கே சென்றேன். ஸோ இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நான் வந்து ஒரு மோட்டிவேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னால் இதை செய்ய முடிந்திருக்கிறது, உங்களால் ஏன் முடியாங்கிற ஒரே ஒரு மோட்டிவேஷனுக்கு தான் நான் ஸ்டேஜ் ஏறி பேசிகிட்ருக்கிறேன். ஸோ முதல்ல 18 வருஷம் எஜுகேஷன். இட் வாஸ் அ வெரி பீஸ்ஃபுல், பவர்ஃபுல், அட் த சேம் டைம் வித் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். பேசும்போது நீங்கள் தொடக்கத்துலேயே வந்து ஃபார்ச்சுனேட்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. பெரும்பாலும் வந்து காசு இல்லை வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது, வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அதை ஃபார்ச்சுனேட்டாக பார்க்குற ரொம்ப ரொம்ப சில ஆட்கள் மட்டும்தான் என்னுடைய லைஃப்பில் நான் சந்திச்சிருக்கேன். உங்களுக்கு பல இடங்களில் வந்து நிறைய காரணங்கள் இருந்திருக்கும் அதை அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் அந்த ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறீங்க? மனுஷன் அழுதே பழகிட்டான். எப்போ பார்த்தாலும் எனக்கு அப்பா சரியில்லை, வசதி இல்லை, பட்டிக்காட்டில் பிறந்துட்டேன், வருமானம் இல்லை, வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, இருந்திருந்தாலும் நான் பெரிய ஆளாக இருப்பேன்னு அது சொல்லி பழக்கமாகிடுச்சு, கேட்டு பழக்கமாகிடுச்சு. பெயின்னு வரும்போது உட்காந்துட்டு அழுகிறதும் கொஞ்சம் பேர், பெயின் இல்லாத வாழ்க்கை இருக்குமான்னு நினைக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் பேர். ஐ திங்க் எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஃபீலிங் இருந்தது, ஓகே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்போது பிறக்கும்போது கிடைக்காது, அதை அடைய முடியும், பொறுமை அவசியம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இன்றைக்கி நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய வெற்றிக்கு காரணம்னு சொன்னோன்னா அதுக்கு எங்கள் அப்பா பெரிய ஆளாக இருந்தார், எனக்கு இந்த மாதிரி ஐஐடியில் அட்மிஷன் கிடைச்சது, இது எல்லாம் தான் சொல்லுவாங்க நார்மலாக. எனக்கு அது எதுவுமே இல்லை. எல்லாம் அப்படி இல்லாதப்போ ஐ ஃபீல் ஃபார்ச்சுனேட் ஆர் தோஸ் ஹூ ஆர் born to poor. ஏழைக்கு பிறந்தவன் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் ஏழைக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்றால் முடிவு எடுப்பது மிகவும் எளிது. பணக்காரனுக்கு இழந்து விடுவோம் என்ற பயம் இருக்கும், அதனால் அவன் முடிவு எடுக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரையில் வில்லேஜில் பிறந்தா காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ராப்ளம் சால்விங். ஏழையாக இருந்தால் தியரி கிடையாது, ப்ராக்டிக்கல் MBA அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 18 வயசு ஆகும்போது ஐ வாஸ் அ லீடர் ஆஃப் தி ஃபேமிலி. 11 வயசு இருக்கும்போதே குடும்பத்தின் தலைவர் பொறுப்பு என் கையில். ஏன்னா எங்கள் அப்பானால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, எங்கள் அம்மா கஷ்டப்படுறது எனக்கு கவலையாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் அ லீடர். அந்த லீடர்ஷிப் வரணும்னா அந்த பாவர்ட்டி வந்து தான் வரும், இல்லாட்டி அப்பா தானே கொடி வச்சு குடும்பத்தை ஓட்டுவார். ஸோ ஐ திங்க் அந்த இல்லாமை, அந்த கிராமம் என்னை பலசாலியாக மாற்றி இருக்கிறது என்னுடைய ஃபீலிங். இன்றைக்கும் நான் என் கம்பெனியில் வேலைக்கு எடுக்கணுன்னா வில்லேஜிலேருந்து வந்தவன் ஏழையை தான் வேலைக்கு எடுக்கிறேன். ஐ ஹாவ் அ ஃபீலிங் அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி பணக்காரங்க சிட்டியில் பிறந்தவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணி, இந்த பிஸ்னஸை 25 வருஷம் ரன் பண்ணி 25 வருஷத்தில் 25,000 ஃப்ரெஷர்ஸை வேலைக்கு எடுத்து, அதுவும் வில்லேஜிலேருந்தும் பாவர்ட்டியிலேருந்து வந்தவங்களை எடுத்து தான் நான் இந்த தொழிலில் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன். என் வெற்றிக்கு மட்டும் அல்ல, என்னுடைய தொழிலின் வெற்றிக்கும் காரணம் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த குழந்தைங்க தான். ஸோ இது நிறைய பேருக்கு அது கண்ணு தெரிகிறது இல்லை. நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இங்கிலீஷ் பேசிட்டு வர்ற குழந்தைங்க தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டுன்னு கன்வென்ஷனில் ஒரு ஃபீலிங் இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் இங்கிலீஷ் சரியாக பேசலைன்னு வேலைக்கு சீக்கிரம் எடுப்போம், அப்படி ஒரு ஃபிலாசபி வச்சோம். பட் ஃபைனலி வி ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஜெயிச்சதுக்கப்புறம் நான் பண்ணதான் ரைட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்பநாயக்கன்பட்டி புதூர்லேருந்து கிளம்பின ஒரு இளைஞன் 18 வயதில் லீடர் ஆஃப் த ஃபேமிலியாக ஆகிறாரு. அப்போ நீங்கள் எடுத்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள் அப்படின்னா அது என்னென்னவாக இருந்தது?
நானும் வேலை செய்தால்தான் எங்கள் அம்மாவுக்கு வேலை பளு குறையும். மற்றவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டோன்னா நானும் எங்கள் அம்மாவும் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ 11 வயசுலேயே பருத்தி காட்டில் மே மாதம் வெயிலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பருத்தி எடுத்துருக்கிறேன். ₹1 ஒரு நாளைக்கு. டெசிஷன் இஸ் ஐ மஸ்ட் ஒர்க் வித் மை மதர். அன்னையிலேருந்து பார்ட் டைம் ஜாபு ரெகுலராக கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறேன். காலேஜில் படிக்கும்போது ₹5 30 பைசாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஷூ கடையில் சேல்ஸ்மேனாக வேலை செஞ்சுருக்கிறேன். 17 வயசில் ஒரு வந்தனா சாரி சன்சார்னு ஆர்எஸ்புரத்தில் ஒரு துணி கடை, சேலை கடை, அதில் நான் ₹13 வேலை செஞ்சுருக்கிறேன். ஸோ 18 வயசு வர வரைக்கும் 11 வயசுலேருந்து ஃபார் மீ எஜுகேஷன் வாஸ் பார்ட் டைம். இட் வாஸ் நாட் ஃபுல் டைம். எனக்கு ரேங்க் கிடைச்சா 9, 7, 8 இந்த மாதிரி ரேங்க்கு தான் கிடைக்கும். எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா எனக்கு ஃபஸ்ட் ரேங்கே கிடைக்காது போல் இருக்கு அப்படின்னு. டே நீ பார்ட் டைம் தான்டா பண்ணுற, மற்றவங்கெல்லாம் ஃபுல் டைம் பண்ணுறாங்கடா, அவங்களுக்கு கிடைச்சிட்டு போகுது, நீ கவலையே படாத. தட் வாஸ் மை மோட்டிவேஷன். அண்ட் ஆல்சோ ஒரு நாள் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டே மார்க்லன்ற பெருசாக வந்துடு, நீ நல்ல அறிவோடு படித்த போகுதுண்டா. தட் டைம் இட் செல்ஃப் மை மதர் நியூ மார்க்கில் அதிகமாக ஒன்றும் இல்லை, அறிவில் தான் பையன் பெரிய ஆளாக பண்ணணும். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. மை மதர் தோ ஷி வாஸ் இல்லிட்ரேட், she was broad-minded, she gave me full freedom. எங்கள் அம்மா என்னை லீடராக ரெக்கக்னைஸ் பண்ணதுனால தான் நான் லீடர்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி வேல்யூஸ், எந்த மாதிரி ஒர்க் எத்திக்ஸ் உங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க நீங்கள் நம்புறீங்க? அம்மா அவங்களுக்கெல்லாம் அது ஒர்க் எத்திக்ஸ்ன்னு சொல்ல வராது, சொல்ல தெரியாது. பட் எங்கள் அம்மா எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, யாரையும் புண்படுத்தாமல் இருக்கணும். சொல்லாலும் செயலாலும் தெரிந்தோ தெரியாமலோ நீ ஒருத்தனை புண்படுத்தலைன்னா நீ எது வேணாலும் பண்ணலாம். தட் இஸ் த மோரல் காம்பஸ். அது எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தாங்க. ஐ பிலீவ் அதை நான் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். இதை செய்கிறதுனால யாருக்காவது மனசு கஷ்டமாக இருக்குன்னு அதை நான் செய்ய மாட்டேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த பேசிக். ஒவ்வொரு குழந்தைக்கும் அதுதான் சொல்லி கொடுக்கணும். நிறைய பேர் பணம் நிறையா சம்பாதிக்கணும், சொத்து நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு பணத்தை எப்படி சேஸ் பண்ணுறதுன்னு தான் சொல்லுவாங்களா ஒழியா சந்தோஷமாக எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஐ திங்க் மை மதர் வாஸ் வெரி கிளியர்லி நோயிங் சில்ட்ரன் ஷுட் பி ஹாப்பி, சில்ட்ரன் ஷுட் நெவர் பி ஹங்க்ரி. இந்த ரெண்டு தான் அவங்களுடைய ஃபிலாசபி. உங்களுடைய பள்ளி பருவம் வந்து இஃப் ஐ எம் ரைட் வெங்கடேஸ்வரா ஹை ஸ்கூலில் இருந்திருக்கு, கரெக்டாக? பார்ட் டைம் எஜுகேஷன் பண்ணால் கூட நம்மளுடைய பள்ளி பருவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஸ்கூல்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இல்லை அதை ஏற்படுத்தின தாக்கத்தை பற்றி சொல்லாமா? ஸ்கூலில் நான் ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். பார்ட் டைம் ஸ்கூலுங்கன்னா போகிறது வர்றது தான். 200 நாள் ஸ்கூல் நடக்குதுன்னா 170 நாள் தான் ஸ்கூலுக்கு போயிருப்பேன். 30 நாள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன். பட்டு போகிற நாளில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்கிறேன். மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்கும், சயின்ஸ் பிடிக்கும். இந்த ரெண்டுலேயும் ரொம்ப ஹைலி ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஐ திங்க் பள்ளியில் படிக்கும்போதெல்லாம் படித்ததை விட ஏதோ ஒரு விதமாக ஐ எம் த எல்டஸ்ட் இன் த ஃபேமிலி, மூத்த மகன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே முதல்ல போகிற ஏறு நேராக போனால் தாண்டா பின்னாடி போகிற ஏறு நேராக வரும், விச் மீன்ஸ் யூ மஸ்ட் பிஹேவ் வெல். அப்போ தான் உன்னுடைய தம்பிகளும் உன்னை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. ஐ திங்க் தட் வாஸ் இன் மை மைண்ட். ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபேமிலிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஐ திங்க் வாட் மை மதர் கேவ் மீ இஸ் பி ரெஸ்பான்சிபிள், பி அ லீடர் அண்ட் வி ஆல் ட்ரஸ்ட் யூ. ஸோ அது வந்து எனக்கு கேவ் மீ அ லீடிங் பவர் வெரி early. லீடிங் பவர்னால் என்ன செலவு செய்கிறது, செய்யக்கூடாது, எவ்வளோ பணம் இருக்குது, இதில் எது வாங்கக்கூடாது, எது வாங்கணும், இதை நான் எங்கள் அம்மாவுக்கே கூட சொல்கிற அளவுக்கு எனக்கு அப்போ ஒரு சொல்கிற ஃப்ரீடம் இருந்தது. மேபி ஐ வாஸ் ரைட். பொதுவாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கையில் எடுக்கும்போது சிப்ளிங்ஸோட இல்லை ஃபேமிலியோட அந்த நெருக்கம் கம்மியாகும். நிறைய கடமைகள் இருக்கும், அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய டென்ஷன் எப்போவுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கும் உங்கள் சிப்ளிங்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை பற்றி சொல்லாமல் அது எவ்வளோ தூரம் இருந்தது, எந்த மாதிரி பயணங்கள்? நீங்கள் கேட்குற கேள்வி வச்சு எனக்கு ஒன்று மட்டும் புரியுது, இந்த காலத்து குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த காலத்து குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனைகளே கிடையாது. வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா சாப்பாடு தான் முக்கியம்.
சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும்னா ஒருத்தர் பிலீவ் பண்ணி ஃபாலோ பண்ணால் தான் நடக்குங்கிறது எல்லாருக்கும் அப்போ புரியும். இன்னத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை, ஃப்ரிட்ஜை திறந்தால் எப்போ வேணாலும் எது வேணாலும் சாப்பிட்லாம். அப்படி இருக்கும்போது மற்ற இஷ்யூஸ் எல்லாம் ப்ரியாரிட்டியில் வருது. அதுக்கு ஒரு பஞ்ச் லைன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தேர் ஆர் ஓன்லி 2 ப்ராப்ளம்ஸ் இன் த சொசைட்டி. பூவருக்கு சாப்பாட்டுக்கு ப்ராப்ளம், ரிச்சுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அப்போ இந்த சப்ஜெக்ட்டுன்னு தெரியாது, எப்போ டவுனும் ஆகாது, சல்க்கும் பண்ண மாட்டோம், ஃபைட் பண்ணிக்குவோம், ஓப்பனாக ஃபைட் பண்ணிக்குவோம், அடி மண்டையெல்லாம் வீங்கும். பட் தெர் வாஸ் நோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஐ திங்க் இன்னத்து குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஐசோலேட்டட் ஆகிடுறாங்க, டிஸ்கரேஜட் ஆகிடுறாங்க, டிமோரலைஸ் ஆகிடுறாங்க. ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா ஸ்கூலுக்கே வந்ததில்லை. இன்னைக்கு ஆனுவல் டேயில் பெற்றோர் குழந்தை ஸ்கூலுக்கு போகலன்னா குழந்தைங்க பேனிக் ஆகிடுறாங்க. ஸோ ஐ திங்க் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஐ எம் நாட் டெல்லிங் திஸ் இஸ் ரைட் ஆர் தட் இஸ் ரைட். எங்கள் காலத்தில் ஸ்கூல் பஸ் கிடையாது, பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் கிடையாது, ஹார்லிக்ஸ் போன்விடா வீட்டில் கிடையாது, டிக்ஷனரி அட்லஸ் கிடையாது. நாங்களும் படித்தோம். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இன்னைக்கு வந்து நான் உங்களுடைய சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸாக உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஆக்சுவலி நார்மலாக சிப்ளிங்ஸாக இருக்கிறதே கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். எங்கள் வீட்டில் நான் இப்போ 66 years old. My younger brother is 65 years old. He is with me for last 65 years. Which means எங்கள் ஃபேமிலி அப்படியே கண்டினியூ ஆச்சு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு. நான் எங்கே படித்தனோ அதே ஸ்கூலில் என் பிரதர்ஸ் படிக்கிறாங்க, சிஸ்டர் படிக்கிறாங்க. நான் எங்கே வேலைக்கு போனோம் அங்கே எல்லோரும் அங்கே ஜாயின் பண்ணாங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனி கோயம்புத்தூரில். நான் பாம்பேக்கு போனால் எல்லோரும் என் பின்னாடி பாம்பேக்கு வந்தாங்க. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், எல்லோரும் பிஸ்னஸில் வந்துட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் எனக்கு ஸ்கூல் மெமரிஸில் ஸ்பெசிஃபிக்காக சிப்ளிங்ஸோட என்ன மெமரின்னு சொல்கிறத விட we had a wonderful time. Lifetime of memories. Lifetime. I think it was a very, எங்கள் அம்மாவுக்கு அதுதான் சந்தோஷம். இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா இப்படி சொல்லுவாங்க, டே எனக்கு என்னுடைய சிப்ளிங்ஸு எப்போ ஒத்து வரல, உங்கள் அப்பாவுக்கும் அவங்க சிப்ளிங்ஸ்க்கும் எப்போ ஒத்து வரல, நீங்கள் எப்படினா இவ்வளோ ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு எங்கள் அம்மா அடிக்கடி ஆச்சரியப்படுவாங்க. எல்லா கல்யாணங்களும் எல்லாரும் சேர்ந்து தான். ஐ திங்க் த ஃபேமிலி ஹேட் அ வண்டர்ஃபுல் என்ஜாயபிள் ஜர்னி டில் நவ். பட் ஐ ஷுட் டெஃபினெட்லி ஆஸ்க் யூ சார், ஃபேமிலின்னு வந்தால் கண்டிப்பாக சிக்கல் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே கலந்தது தான் ஃபேமிலி. பட் இவ்வளோ தூரம் நீங்கள் இப்போ சொன்னீங்களே லைஃப் டைம் ஆஃப் மெமரிஸ் இருக்குது, ஒன்று பர்டிகுலராக சொல்ல முடியல அப்படின்னு. இவ்வளோ தூரம் செரிஷ் பண்ணுறதுக்கு ஃபேமிலி வேல்யூஸ்ன்னு ஏதாவது கோராக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அப்படி இஃப் யூ குட் ரெமனைஸ் சம்திங் அண்ட் டெல் அஸ். See, be it a company, be it a family, there should be a leader. The rest should follow. இது இல்லைன்னா தான் chaotic. இது இல்லைன்னா ப்ராப்ளங்க ஆம்ப்ளிஃபை ஆகும், ப்ராப்ளங்க சால்வ் ஆகாது. ஐ திங்க் ஐ வாஸ் லக்கி, மை பீப்புள் ஃபாலோடு மீ. இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு பஞ்ச்லைன் சொல்கிறேன், லீட் மீ ஆர் ஃபாலோ மீ பட் டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. பல சமயத்தில் அந்த கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே எல்லோரும் இருப்பாங்க, லீடும் பண்ண மாட்டாங்க. லீடு பண்ணால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், லீடும் பண்ண மாட்டாங்க. லீடு ஒருத்தன் பண்ணான்னா அதில் நொய்யன்னு குறைய கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஐ திங்க் தட் இஸ் அன்ஃபேர் அண்ட் தட் இஸ் வேர் ஆல் கேயோஸ் கம் இன். ரெண்டு ஃபேமிலிகளில் ரெண்டு விதமான அப்ரோச் இருக்குது. சிக்கலுக்கு நிறைய இருக்குதுன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது ஒரு கேங்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் என்னத்துக்கு சொல்யூஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது. ஐ திங்க் இன் மை ஹோம் வி ஹேட் எனஃப் சேலஞ்சஸ் பட் ஆல் வேர் சால்வ்ட். வி நெவர் அலவுட் எ ப்ராப்ளம் டு பி டாலர் தேன் அஸ். அதாவது எப்போ நீங்கள் தோக்குறீங்க தெரியுமா, உங்களை விட ப்ராப்ளம் டாலாக இருந்ததுன்னா நீங்கள் தோத்துட்டீங்க. அது விடல. ஐ திங்க் அது எகெயின் அதே தான், எந்த பிரச்சனையும் சால்வபிளுங்கிற ஒரு தைரியம் மட்டும் இருந்ததுன்னா அப்புறம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஐ திங்க் வி ஹேட் இட் and my family followed me, my wife followed me, I think everybody, I think I am a born leader probably. But having said that, leader அவரை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா யாரும் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ஃபாலோவர்ஸை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. This is how I see, even politically, even on an organization level.
If the leader is caring for the followers, leader will be a leader always. வெரி பியூட்டிஃபுல்லி புட் சார். பொதுவாக பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்தால் இங்கே ஏர்பனில் பார்க்கும்போது கல்வியாக இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கம்மிங் ஃப்ரம் அ ரூரல் எண்ட், பார்வை எப்படி இருக்கும்? ஒரு வெற்றி அப்படின்னா அதை நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி பார்த்துருக்கீங்க? கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் அதை நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை. இப்போ யூ கேன் டெல் மீ தட் அது பார்ட் டைமாக இருந்திருக்குன்னு, பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் நீங்கள் எப்போயுமே யூ ஹேட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஸோ உங்களுடைய பார்வை கல்வி பற்றியும் வெற்றி பற்றியும் எப்படி இருந்திருக்கு? கல்வி பற்றி பேசணுன்னா இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் போல்டாக சொல்கிறது மக்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆர்கியூமெண்ட்டும் வரும். மார்க்ஸ் ஆர் மார்க்ஸ், marks are not knowledge. Qualification is qualification. Qualification is not knowledge. Experience is experience, and experience is not knowledge. Knowledge only is knowledge. ஸோ இதில் எனக்கு தீர்க்கமான ஒரு கிளாரிட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் மார்க்குக்காக சேஸ் பண்ணல, படித்தோம். படிக்கும்போதெல்லாம் யோசிச்சு தான் படித்தோம். ஒன்று பாருங்கள், என்னுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம், எனக்கு யாருமே கோச் பண்ணல. ஸ்கூல்லையாவது காலேஜ்லையாவது எப்போவுமே யாரோ ஒருத்தங்க பணம் இருந்திருந்து ஆளை வச்சு கோச் பண்ணியிருந்திருப்பேன். ஃபார்ச்சுனேட்லி புவர். ஐ சால்வ்ட் ஆல் மை ப்ராப்ளம்ஸ். ஐ நெவர் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். ஸ்கூலில் படிக்கும்போதே முதல்ல படித்தா புரியாது, ரெண்டாவது படித்தாலும் புரியாது, அஞ்சாவது தடவை படித்தா புரிஞ்சது, சால்வ் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய ப்ராப்ளங்களை நானே சால்வ் பண்ணது வந்தால், தன்னுடைய ப்ராப்ளத்தை தானே சால்வ் பண்ணுறவன் தான் லீடரு. கோச் உன்னுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணான்னு நீ ஃபாலோயரு. தெரில இந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னு. பணம் இல்லை இருந்தது. நானும் ஐ திங்க் ஃபார்ச்சுனேட்லி பூவர்னு சொல்கிறது, பணம் மட்டும் இருந்தால் எனக்கு எடுத்திருக்கோம். எப்படி தெரியுமா? பணக்கார குழந்தைங்கள்லாம் காலேஜில் கட்டடிச்சுட்டு தேட்டருக்கு போயிடுவாங்க. எனக்கு காலேஜில் ஒரு கிளாஸ் கேன்சல் ஆச்சுன்னா நான் லைப்ரரி தான் போவேன். பார்த்தீங்களா எப்படி ஒரு பாசிட்டிவ் வே ஆஃப் லுக்கிங் அட்டுன்னு. ஐ திங்க் மணி இஸ் ஹைலி டிஸ்ட்ராக்டிங். பணம் மட்டும் ஒன்று இல்லைன்னா, ஒரு சிலர் பணம் இல்லையேன்னு உட்காந்துட்டு அழுகிறதும் இருக்குது, சுச்சுவேஷன் இருக்குது. ஐ திங்க் ஐ வாஸ்ன்ட் சிட்டிங் அண்ட் க்ரையிங். ஸோ எஜுகேஷனை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு டிகிரி இருந்தால் போதும், மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். அதை வச்சு ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு வேலை, ஃபேனுக்கு கீழே ஏசியிலையோ, அப்போல்லாம் ஏசியே கிடையாது, இப்போ தான் ஏசி இல்லாமல் வேலை செய்கிறதில்ல, அப்போல்லாம் ஃபேனு கீழே உட்கார்றது தான் ஃபேண்டசி. ஸோ அதுக்கு தான் படித்தது. ரெண்டாவது, வெற்றிங்கிறது ஒன்றுமே இல்லாதவனுக்கு 3 வேளை சாப்பிட்ற கிடைச்சா வெற்றி. 3 வேளை சாப்பிட்றவனுக்கு தங்கறதுக்கு வீடும் இருந்தால் வெற்றி. 2ம் இருக்குது, ஓட்டுறக்கு ஒரு ஸ்கூட்டர் கார் இருந்தால் வெற்றி. அப்படி பார்க்கும்போது 1 பெட்ரூம் ஹால்லேருந்து 4 பெட்ரூம் ஹாலுக்கு போயிட்டு வந்தால் வெற்றி. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வெற்றி. ஒரு எக்கானமி ஆஃப் பிரமிட் எடுத்துக்கோங்க, அதில் 10 ஸ்லைஸ் போடுங்க, ஒவ்வொரு ஸ்லைஸ் மேலே போகிறதும் வெற்றி தான். ஐ எம் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா நான் அந்த பிரமிடில் லோயஸ்ட் ஸ்லைஸில் இருந்து 10 ஸ்லைஸு 6 வருஷம் ஒரு ஸ்லைஸு அப்படியே படிப்படியாக ஏறி வந்திருக்கிறேன். எனக்கு அதுதான் வெற்றி. இன்னொரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? திடீர்னு ஒரு வெற்றி வந்தால் சக்ஸஸ் இஸ் நெவர் அ ப்ராப்ளம், சஸ்டெய்னிங் த சக்ஸஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ எனக்கு எல்லாமே, இன்ஃபேக்ட் ஐ டென்ட் பிகம் அ ரிச் மேன் அட் அன் ஏஜ் ஆஃப் 30, 35, 40. It was 61 when I reached a company with $1 billion value. Life, business, even education is not a 100-meter sprint. It's a marathon race. பொறுமை அவசியம். பொறுமை இருந்தது. பொறுமை இருந்தால் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காது. பொறுமை இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் வரல. But sir, you should trust me when I say, லைஃப்பில் ஒவ்வொரு ஃபேஸும் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் ரசித்து அதை சொல்கிறீங்கல்ல, அதை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் தெர் இஸ் அ லெசன் இன்பில்ட் இன் தட் இஸ் வாட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். நவ் when I say, உங்களுடைய ஸ்கூல் பருவத்தில் உங்களுடைய டீச்சர்ஸ் கோச்சோ இல்லைன்னு நீங்கள் சொன்னால் கூட, when I say உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் பருவம் தான் உங்களை செதுக்கிருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? 100%. ஐ திங்க் தி ஃபஸ்ட் ஃபேஸ் அந்த களிமண் ஸ்கூல் ஆச்சு, அதனோட ஷேப்பிங்கு,
நெக்ஸ்ட் 15 இயர்ஸில் ஆச்சு. அதனுடைய ஷைனிங்கு நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸில் ஆகுது. ஸோ ஐ திங்க் மை village life, school life, poverty, and the first 20 years of life, something which has made me what I am. Okay. Took best out of the situation. I'm a positive thinking man. எப்பவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணத வரலாறே கிடையாது. ஐ பிலீவ் நீங்கள் கூட ஒரு பஞ்சில் இன்னும் பல பக்கம் முன்னே சொல்லிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் மேலே வரணுன்னா கீழே உட்காரணும். கீழே உட்காராதவன் மேலே வந்ததாக சரித்திரமே கிடையாது. ஸோ ஐ பிலீவ் அந்த ஒரு பக்குவம் இருந்தது. தென் பாசிட்டிவ் திங்கிங், தென் ஃபேமிலி லீடிங் பண்ணும்போது நிறைய கற்றுக்குவீங்க. நீங்கள் தனியாக பயணம் போயிட்டு இருந்தீங்கன்னா கற்றுக்கிறது குறைவு. 10 பேரை நீங்கள் லீடு பண்ணும்போது 100 திங் யுவர் லர்னிங். ஐ திங்க் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். I think God had blessed me with good brain. Probably less money or no money. I am extremely happy that God didn't do other way. ஓகே. பட் சார், அப்போ உங்கள் ஸ்டைலே நான் கேட்குறேன், உங்களுடைய லைஃப்பில் எப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பார்வையில் 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், ஒரு ரூம்லேருந்து 4 ரூம், இந்த மாதிரி எவல்யூஷன் எப்போ நடந்தது? சரி, அப்படி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடித்த உடனே கோயம்புத்தூரில் ஒரு சின்ன வேலை கிடைக்குது. அப்படின்னா 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. ஆனால் 3 வேளை சாப்பாடு ஃபேமிலிக்கு இல்லை. அப்புறம் அடுத்த கோல் ஃபேமிலிக்கு 3 வேளை சாப்பிடணும். என் டிகிரி தான் முடியுது. நான் குழந்தைங்கன்னே சொல்கிறேன், பட் மை சிப்ளிங்ஸ் அவங்க டிகிரியும் முடியணும். எனக்கு வேலை கிடைச்சது, அவங்களுக்கும் வேலை கிடைக்கணும். அப்படி பார்க்கும்போது எவ்ரி திங் ஹேப்பன்ட் ஸோ ஸ்மூத், இட் நாட் அ ஜர்க் ஆஃப் சக்ஸஸ். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் திருப்பு முனைகள் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க வேண்டாம், பாம்பே போய் லைஃப்பை ட்ரை பண்ணுவோன்னு ஒரு டெசிஷன் எடுத்தது ஒரு திருப்பு முனை. பாம்பேயில் போய் ஒர்க்கிங் ஒய்ஃபு பாம்பே கேர்ளை கல்யாணம் பண்ணலான்னு ஒரு டெசிஷன் எடுத்தது 2வது திருப்பு முனை. அரசு வேலை கிடைத்தது 3வது திருப்புமுனை. 4வது திருப்புமுனை அரசு வேலையை விட்டது. அது ஒரு பெரிய திருப்புமுனை. இப்படி பார்த்தீங்கன்னா இதுங்கெல்லாம் சேர்ந்து தான் அங்கே போய் சேர்ந்துருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாமே 5 இயர்ஸ் 7 இயர் கேப்பில் ஒவ்வொரு டெசிஷனும் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுடைய அரசு வேலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல் வேலை அனுபவம் அதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுடைய எஜுகேஷன் எல்லாம் முடியுது, சம்வேர் உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் இருந்திருக்கும், ஓகே நம்ம படித்து முடிச்சாச்சு, இப்போ வேலைக்கு போக போகிறோம் அப்படின்னு. பட் ஃபைண்டிங் த ஜாப், ஹவு டிஃபிகல்ட் தட் வாஸ் ஃபார் யூ? சரி, நீங்கள் என்னுடைய இன்டர்வியூஸும் என்னுடைய சோசியல் மீடியா கம்யூனிகேஷன் பார்த்துருந்தீங்கன்னா, கோயம்புத்தூர் விட்டு நான் வெளியே போகிறக்கு முக்கியமான காரணம், எனக்கு கோயம்புத்தூரில் வேலை கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 இன்டர்வியூ நான் ஃபெயில் ஆகிருப்பேன். ஏன் ஃபெயில் ஆகிருக்கிறேன்னா, எல்லாரும் ஒரே கேள்வி, ஸ்டூபிட் கேள்வி, டூ யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்பாங்க. மே மாதம்தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, ஜூலை மாதமே அவன் எக்ஸ்பீரியன்ஸோடு இருப்பான்னு எதிர்பார்க்குறான். ஸோ எனக்கு அப்போ எடுத்த முடிவு, அப்போது கோயம்புத்தூரில் ராயல் தேட்டரில் வறுமையின் நிறம் சிகப்புன்னு ஒரு படம், கமலஹாசன் ஸ்ரீதேவி, மேட்ச்டு வெரி வெல் வித் மை பேரலல் லைஃப். அப்போ பார்த்து எடுத்த முடிவு தான், ஒரு நாளைக்கு நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் ஃப்ரெஷரை மட்டும்தான் வேலைக்கு எடுப்பேன், எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க மாட்டேன். தெரில அது எப்படி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னு. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷர்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸே வேணாலும் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கப்புறம் தான் அவன் டிரைவர் ஆகிறான். அந்த 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்காக கார் வேணும் இல்லை. ஸோ ஐ பிலீவ் அது மை மைண்டில் அப்போலேருந்து ஒரு ஃபீலிங் இருந்தது. அது நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 25,000 ஃப்ரெஷர்ஸை நான் வேலைக்கு எடுத்துருக்கிறேன். என் கம்பெனியில் வேலைக்கு சேரணும்னு 4 பாக்ஸ் இருக்கும், 3 டிக் ஆகணும். 1 ஃப்ரெஷராக இருக்கணும், வில்லேஜ்லேருந்து வந்திருக்கணும், பூவராக இருந்திருக்கணும், இங்கிலீஷ் பேச வரக்கூடாதுன்னா தத்துப்புத்துன்னு பேசணும். இந்த 4 கண்டிஷனும் ஃபுல்ஃபில்லான நாங்கள் வேலை கொடுத்துருந்தோம். சாரி டு இன்டரப்ட், ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். பட் இருந்தாலும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷர்ஸ் எடுக்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காது சார்? ஒன்று நீங்கள் மெனக்கெட்டு சொல்லி தரணும், இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கற்றுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது
சேலஞ்சாக இருந்திருக்கும்ல, அதை எப்படி பேட்டில் பண்ணீங்க? பஞ்ச்லைன். வாட் இஸ் ஈஸி டு டூ இஸ் நாட் ரைட் டு டூ. வாட் இஸ் ரைட் டு டூ இஸ் நாட் ஈஸி டு டூ. ஐ சோஸ் டு டூ வாட் இஸ் ரைட் டு டூ அண்ட் இட் பிகேம் வெரி பவர்ஃபுல். எல்லோரும் சோம்பேறியா எடுத்த டீச் பண்ணணுங்கிறக்காங்க ட்ரெயின்டு மட்டும்தான் எடுத்துகிட்ருக்காங்க. ட்ரெயின் எடுத்தால் 3x சேலரி கொடுக்கணும். ஃப்ரெஷர் எடுத்தால் X கொடுத்தா போதும். ஃப்ரெஷர் எடுத்து கேட்டுக்கோங்க, இஃப் யூ டேக் அன் எம்ப்ளாயி ட்ரெயின் யுவர் செல்ஃப் ஃபார் 100 days, ஒரு ஆளை வேலைக்கு எடுத்து 100 நாளைக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அவன் காம்படிஷனுக்கிட்ட இருந்து 1000 நாள் ட்ரெயின் பண்ணதை விட பெட்டராக இருப்பான். பொறுமை வேணும். ஐ திங்க் ஐ வாஸ் வெரி கிளியர். ஐ வாஸ் நாட் இன் அ ஹரி. இன்றைக்கி ஏன் ஆகும்னு ஆரம்பிக்கும் போது எல்லா வைஸ் பிரசிடென்ட் வேலைக்கு எடுத்து எல்லாருக்குமே 20 lakhs 30 lakhs சேலரி கொடுத்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு அனுப்புகிறோம் 2 வருஷம் கழிச்சு. நான் வீட்டுக்கு ஆளை அனுப்புந்தாக இல்லை, வரலாறே இல்லை. திருடுனா ஏமாத்தினா அனுப்பிச்சி வச்சுருவேன். அதர்வைஸ் ஐ வாஸ் கிவிங் ஜாப்ஸ் டு ஃப்ரெஷர்ஸ். இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் சிஇஓ இருக்கிறவங்களும் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்களும் எல்லாருமே ஃப்ரெஷராக ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணவங்க தான். இந்த யூனிக் ஜெர்னிக்காகத்தான் வேலுமணியை இன்றைக்கி ஒரு நல்ல என்டர்பிரனர்னு என்டையர் கம்யூனிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணது. ஸோ டேக்கிங் ஃப்ரெஷர்ஸ் வாஸ் மை லைக் யூஎஸ்பின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த சிங்கிள் agenda of taking only fresher has contributed for 10% more profit in my organization. ஏன்னா எங்கள் காம்படிட்டனுடைய எம்ப்ளாயி காஸ்ட்டு டர்ன் ஓவரில் 25%, என்னோடது 11%. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ஒர்க்கிங். இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே. பட் சார், கோயம்புத்தூர்லேருந்து ஓகே வேலை கிடைக்கல, 50 ரிஜெக்ஷன், அதையும் தாண்டி நிறைய இன்டர்வியூஸ், லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் நடக்குது. பட் ஆனால் ஐ ஹர்ட் தட் யூ காட் பிளேஸ் இன் ஜெமினி கேப்சூல்ஸ். கரெக்டாக உங்களுடைய முதல் வேலை. ஸோ ஜெமினி கேப்சூல்ஸ் அந்த வேலையை நான் வேலையாகவே கருதலை. ஏன்னா அது ஒரு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு. 150 ரூபா சம்பளம். எங்கள் ஊரில் டெக்ஸ்டைல் மில்லில் 8வது பாஸ் பண்ணவனுக்கு 600 ரூபா சம்பளம். பிஎஸ்சி படித்தவனுக்கு அங்கே 150 ரூபா சம்பளம். ஸோ இட் வாஸ்ன்ட் சேலரி ஆர் ஜாப் வெளியே சொல்கிறதுக்கு மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் அங்கேயும் நான் 4 வருஷம் வேலை செஞ்சேன். முதல் வருஷம் 150, இன்க்ரிமெண்ட் 25 ரூபா ஒரு வருஷம் கழிச்சு. இது எந்த இயர்ல இருக்கும்? 1978. ஓகே. 78 150, 79 175, 81 200, 81 225. நான் நினைச்சேன் ஒரு 1000 ரூபா சம்பளம் வந்தால் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது லைஃப்ல கல்யாணமே ஆகாது போல இருக்குது. Okay. So that was not a job. It was some kind of stopgap solution. Okay. அன்னைக்கெல்லாம் இந்த Naukri.com ஜாப் போர்ட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. ஐயோ, இந்த காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம், ப்ரெஷரும் அதிகம், எல்லாமே அதிகம். அந்த காலத்தில் ரெண்டுமே இல்லை. ஓகே. பட் அது ஜாபாகவே நீங்க கருதலைன்னா கூட ஐ ஹர்ட் ஜெமினி கேப்சூல்ஸ் வந்து ஒரு டைம்ல ஷட் டவுன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சது எனக்கு. அந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் ஹெட்டு, மார்க்கெட்டிங் எல்லாம் சரியாக நடக்கலை. அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த கம்பெனி லே ஆஃப் கொடுத்தாங்க. எந்த கம்பெனி லே ஆஃப் கொடுக்குதோ அப்படின்னா இறங்குமுகன்னு அர்த்தம். அதை பார்த்துட்டு அப்புறம் லைப்ரரியில் போய் எங்கே வேலை கிடைக்கும்னு தேடி, அந்த லைப்ரரியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாம்பேலேருந்து வெட்னஸ்டே அன்னைக்கு நிறைய வேலை வாய்ப்பு பற்றி நியூஸ் பேப்பரில் வரும். அது வெள்ளிக்கிழமை தான் கோயம்புத்தூர் வந்து சேரும் பாம்பேலேருந்து. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லைப்ரரியில் உட்காந்து அந்த வேலைகளை தேடி தான் நான் வேலை பிடிச்சேன். யாரும் ரெக்கமெண்டேஷனில் பிடிக்கல. இன்றைக்கி நான் குழந்தைகளோட என்ன சொல்கிறேன்னா, உட்காந்து அழுக வேண்டாம் வேலை கிடைக்கலன்னா. ரெக்கமெண்டேஷனை யாரையாவது பண்ண சொல்லி தேட வேண்டாம். இன்றைக்கும் முயற்சி செஞ்சால் உனக்கு வேலை கிடைக்கும். ஏனென்றால் நிறைய முதலாளிங்களுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. சரி, நான் எம்ப்ளாயியாக இருந்தேன், இப்போ எம்ப்ளாயராக இருக்கிறேன். எனக்கு தெரியும் 2 பக்கம் பிரச்சனையும். ஸோ முயற்சி பண்ணால் கிடைக்கும். நான் முயற்சி பண்ணேன். பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்தில் வேக்கன்சின்னு தெரிஞ்சது. அப்ளிகேஷன் போட்டேன், இன்டர்வியூ லெட்டர் வந்துருச்சு. ஸோ கோயம்புத்தூர் வாஸ் ஒன்லி ஃபார் 4 years. பாம்பே போவேன்னு நினச்சே பார்க்கல. நான் ஒரு சமயம் சென்னையிலையோ பெங்களூர்லேயோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் தென் ஃபைனலி ஐ காட் அ இன்டர்வியூ லெட்டர் இன் மும்பை. That was in August 1982. பட் இது ரெண்டுத்துக்குமான இடைப்பட்ட காலம் பற்றி பேசலாம். ஒரு டைமில் வந்து ஜெமினி கேப்சூல்ஸ் was your first job. You didn't consider that as a job, but that was a job that you did for 4 years. And then you came out.
உங்களுடைய குடும்பத்தினர் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அந்த டைம்ல நீங்க எப்படி அதை உணர்ந்தீங்க? அதை உங்களை ட்ரெயின் பண்ணுச்சா? ₹1 ஒரு நாளைக்கு வேலை சம்பாரிச்சிட்டு இருந்தவனுக்கு ₹10 ஒரு நாளைக்கு வந்தால் அது பெரிய காரியம். ஸோ என்னை பொறுத்தவரை ஏன் அது வாஸ் நாட் அ ஜாப்னு இன்னைக்கு சொல்கிறேன்னா, இன்னத்து ஸ்டாண்டர்டில் தட் வாஸ் அ வெரி ஸ்மால் ஜாப். பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட் ஜாப். லெட் மீ ஆல்சோ டெல் யூ, அதே கம்பெனிக்கு அடுத்த வருஷம் என்னுடைய 2வது தம்பியை சேர்த்தேன். அதே கம்பெனிக்கு அதுக்கு அடுத்த வருஷம் 3வது தம்பியை சேர்த்தேன். நாங்கள் 3 பேரும் ஒரே கம்பெனியில் சேர்ந்துருக்கோம்னா நாங்கள் சந்தோஷமாக இருந்தோன்னு அர்த்தம். ஓகே, அப்போ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா வேலை போயிடுச்சு இல்லை நீங்கள் வெளில வந்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணியிருக்கோம்ல சார்? நானா விட்டுட்டு வெளியெல்ல எங்கேயோ ஒரு வகை எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ரிசைன் பண்றேன். பட் இது இந்த வேலை நிரந்தரம் இருக்காது என்று முன்னாடியே தெரிஞ்சுட்டு தான் நான் வேலை தேடுறேன். ஓகே, வேலை நான் எப்பவுமே வேலையை விட்டு நின்று அன்எம்ப்ளாய்டா வீட்டில் உட்கார ஏன் உட்கார மாட்டேன். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். இன்னத்து சில்ட்ரன் என்ன பண்றாங்க, வேலை பிடிக்கலன்னா இப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. 1 மாதம் 2 வருஷம் 1 வருஷம் எல்லாம் பிரேக் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா சோறு போடுறாங்க. நான் எங்க அப்பா அம்மாக்கல்ல சோறு போடணும். So I think it was again not easy, but I think என்னால் அந்த வேலை செஞ்சு அதில் பாதி மிச்சம் பண்ணி I still remember nostalgic memory. 3 பேர் ஒரே ரூமில் நாங்கள் அண்ணன் தம்பியா. அந்த வெள்ளை ரவை உப்புமா இருக்குமல்ல, அது மட்டும்தான் எனக்கு செய்ய தெரியும் குக்கிங்கில். அந்த வெள்ளை ரவை உப்புமா வந்து சீப்பஸ்ட், பண்ணுறது ஈஸியஸ்ட். 3 வேளையும் உப்புமா செஞ்சு 3 வருஷம் சாப்பிட்ட பெருமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. என் குழந்தைகளை சொல்லும்போது ஐயோ அப்போ அதை எப்படிப்பா பண்ணீங்கன்னுப்பாங்க. ஐ திங்க் அந்த குடல் வந்து ரொம்ப பசியோடு இருக்கும்போது எவ்ரிதிங் இஸ் அக்செப்டட். ஓகே, பணம் இல்லை, ஒரு கடையில் போய் அன்னபூர்ணால் போய் காஃபி குடிக்கணும், மசால் தோசை சாப்பிடணும், இப்படி எல்லாம் ஒரு ஆசைகள் தான் இருக்கும். ரீசெண்ட்லி நான் ஒரு ட்விட்டரில் போட்டிருந்தேன், என்னுடைய வயசு 21 இருக்கும்போது இதுதான் என்னுடைய ட்ரீம்னு போட்டு ஒரு ₹90 பில் எடுத்து ட்விட்டரில் போட்ட என்டையர் ஃபாலோவர்ஸ் ஷாக் ஆகிட்டாங்க. வேலுமணி எதையும் மறக்கவில்லை. எந்த நிலை வந்தாலும் வந்த வழி மறக்காதே. ஐ ஆம் வெரி நாஸ்டாலஜிக்கலி அட்டாச்ட் டு மை வில்லேஜ், ஸ்கூல், அந்த ஜெமினி கேப்சூல்ஸ், எவ்ரிதிங். இன்னைக்கும் that company got closed. That promoter became a builder, and as a builder in Coimbatore, he is a very successful builder. And I had gone and addressed to his people telling that Mr. Mohan was the one who gave me first job, and not only he gave me first job, for my brothers, everybody, my entire family he has supported. The support was not big, but support was very vital. I expressed my gratitude. For a person who is very attached to his community roots, அங்கிருந்து மும்பைக்கு நீங்க மாறணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது வாழ்க்கையினுடைய முன்னேற்றமாக இருக்கும் நம்பினா கூட அதுல எந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது சார்? ஆப்ஷன் இல்லையில. நான் இந்த கம்பெனி ஓடிட்டு இருந்தது நான் போக மாட்டேன்ல. அதனால தான் நான் சொல்ல மீட்டிங்கில் பேச. ஃபார்ச்சுனேட்லி தட் கம்பெனி ஆல்சோ வாஸ் க்ளோஸ் டவுன். அப்புறம் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒரு அப்ளை பண்ணுறீங்க, இன்டர்வியூ லெட்டர் வந்தது. அப்புறம் யூ ஆர் கோயிங் தேர் திங்கிங் தட் கிடைச்சதுன்னா வேலை செய்வோம், கவர்மெண்ட் வேலை. இட் வாஸ் அ கவர்மெண்ட் ஜாப். ஸோ ஐ வாஸ் டெம்ப்டட், இட்ஸ் ஒர்த் ட்ராவலிங், லெட் மீ கோ அஹெட். அதுவும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் போகட்டான்னு கேட்கல, டிக்கெட் வாங்கிட்டு வந்து காமிச்சேன். எங்கள் அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மா கவலையெல்லாம், ஐயோ நீ தானே பெரிய வீட்டில், நீ தான் நான் குடும்பத்தை பார்த்துக்கோண்டே, நீயே போயிட்ட யாரை பார்த்துக்குவாங்கன்னாங்க. கவலையே படாதம்மா, நீ எல்லாரையும் நான் பாம்பேக்கு கூட்டிகிட்டு போவேன்னு போய் சொன்ன மாதிரி இருந்தது அப்போது. பட் ஆக்சுவலி எல்லாரையும் நான் பாம்பே கூட்டிகிட்டு போயிட்டேன். முதல்ல நீங்கள் போனீங்க, அதுக்கப்புறம் எப்போ உங்கள் ஃபேமிலி அங்கே வந்தாங்க? நான் முதல்ல போனேன், 3 வருஷம் கழிச்சு ஒரு பிரதரு, 4 வருஷத்தில் கல்யாணம், 5வது வருஷம் என் சிஸ்டரு, 6வது வருஷம் இன்னொரு பிரதரு, 7வது வருஷம் பேரண்ட்ஸு, எல்லாரும் பாம்பே போயிட்டோம். எந்த மாதிரி மாற்றங்கள் இருந்தது சார் கல்ச்சுரலி, லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலேயுமே? இதெல்லாம் வந்து ஆப்ஷன் இருந்ததுன்னா எங்கே போகிறதுன்னு முடிவெடுப்போம். பெங்களூரில் ஒரு ஆஃபர் லெட்டரோ, சென்னையில் ஒன்றும், பாம்பேயில் ஒன்று வந்திருந்தால் பாம்பே போயிருக்க மாட்டேன். ஒன்று தான் வந்தது. அங்கே போயாச்சு. ஹிந்தி தெரியாது, மராட்டி தெரியாது. கல்ச்சருங்கிறது எனக்கு அதிகமாக ஒரு ஈடுபாடே இல்லாதது. எனக்கு கோயம்புத்தூர் மேலே கொஞ்சம் வெறுப்பு இருந்தது.
ஏன் தெரியுமா? சராசரி கோயம்புத்தூர் மனிதன் வருஷத்தில் 400 கல்யாணம் அட்டன் பண்ணுறோம். ஓகே. நான் நினச்சேன் இது தொலைஞ்ச இங்கே இருந்தால் முடியாது, வேலைக்கும் போக முடியாது, லீவ் எடுத்துகிட்டே இருக்கணும். ஆனால் அவன் கல்யாணத்தில் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ருப்போம், அவங்க வீட்டுக்கு போயிட்டு முடியலை. I didn't like the so-called culture of the society. I loved my family, I loved my village, I loved my school, I loved my job, but I didn't like the way in which the society was calling it as this is norm. இன்னைக்கு ஒரு லேடி ஒரு கல்யாணத்துக்கு கட்டினா அதே புடவை இன்னொரு கல்யாணத்துக்கு கட்டுறதில்லை. எங்கள் அம்மா 20 வருஷம் தன்னுடைய சொந்த கல்யாண புடவை தான் 20 வருஷம் எல்லா கல்யாணத்துக்கு கட்டினாங்க. யோசிச்சுக்கோங்க. எங்கள் கல்ச்சர் எல்லாம் யாருக்கு தெரியுமா? யாரெல்லாம் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், சொசைட்டியை அவங்க பெருமைப்படுற மாதிரி இருக்கணுங்கிறது இருக்கும்போது தான் கல்ச்சர்னு ஒன்று வரும். ஐ வாஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் மீ, மை ஃபேமிலி, மை ரேஷன் கார்ட், மை எம்ப்ளாயீஸ், மை கஸ்டமர்ஸ். அதுக்கு வெளியே எங்கேயுமே பார்க்கல. பட் ஹேவிங் செட் தட், பாம்பேயில் இங்கே இருந்தேன்னா பட்டிக்காடு சிட்டி வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் கோயம்புத்தூர் அப்பநாயக்கம்பட்டிக்கும் சென்னைக்குமே இருக்குது. பக்கத்து வீட்டில் பெங்காலி இருக்கானா பஞ்சாபி இருக்கானு பாம்பேயில் தெரியாது. அவன் எப்போவாவது ஒருக்கா அந்த குப்பை வெளியே எடுக்கும்போது தான் ஹலோ சொல்லுவோம், அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னு ஒருத்தர் கண்டுக்கவே மாட்டான். வில்லேஜில் அப்படி இல்லை. ஆகுன்னா எல்லாரும் அரை மணி நேரத்துக்கு வந்துட்டு வில்லேஜே வீட்டுக்கு வந்துடும். லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். பட் அது என்னைய அஃபெக்ட் பண்ணலை. ஐ கண்டினியூ டு ரிமைன் ஃபோக்கஸ்ட். பாம்பே போனதுக்கப்புறம் ஐ லவ்டு லைப்ரரி. அதுவும் ஒரு பயங்கரமான ஜெர்னி. பாம்பேக்கு போகும்போது வெறும் பிஎஸ்சியோடு போகிறேன், 10 வருஷத்தில் எம்எஸ்சி பிஹெச்டி முடிக்கிறேன். அப்படின்னா ஐ வாஸ் கண்டினியூ டு யூஸ் லைப்ரரி. ஐ திங்க் தோஸ் ஹூ சிட் இன் லைப்ரரி and keep on reading either become a great scientist or become a very powerful entrepreneur or a great leader. So libraries often visit பண்ற ஒரு avid reader-ஆக கேக்குறேன், எந்த மாதிரி புத்தகங்கள் வாசிப்பீங்க? நான் போய் அங்கே உட்காந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜாக்மா, இலான் மஸ்க் எல்லாம் படிக்க மாட்டேன். அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நான் படித்ததெல்லாம் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அப்ளைடு பயாலஜி, மாலிகுலர் பயாலஜி, எண்டோக்ரைனாலஜி. அந்த மாதிரி எனக்கு எங்கே அறிவு வளர்த்துக்க முடியுமோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி படிச்சதா யுவர் ஏபிள் டு சர்வைவ் இன் பார்க்னு சொல்லலாமா? அப்படி படித்ததுனால தான் எனக்கு பார்க்கில் வேலையே கிடைக்குது. பார்க்கில் வேலைக்கு போகும்போது கேட்ட கேள்வி ஓம்ஸ்லாம் கேட்டால், பைத்தகோரஸ் தேரம் கேட்டால், ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் கேட்டால், 3க்கும் டக்குன்னு பதில் சொல்லி. ஏன்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்னுடைய சப்ஜெக்ட். ஐ திங்க் ஐ ஃபெல்ட் நாலேஜ் இஸ் supreme. You are as tall as that much knowledge you have. You can make that much money as per your knowledge. ஸோ எனக்கு நாலேஜ் கேதர் பண்ணுறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். எங்கள் அம்மா அப்பப்போ கேட்பாங்க, டே எப்போ பார்த்தாலும் நீ படிச்சுட்டே இருக்கிற அப்படிம்பாங்க. I think I started loving learning. And within 3 years of reaching Mumbai, I was speaking Hindi. Within another 3 years, I was speaking Marathi. ஸோ பாருங்கள், இங்கிருந்து மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலேருந்து அங்கே பயாலஜி, மாலிகுலர் பயாலஜி ஷிஃப்ட்டு, இங்கே தமிழ்லேருந்து அங்கே ஹிந்தி, மராட்டி ஷிஃப்ட்டு. அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் ஐ மஸ்ட் டெல் யூ, ஐ வாண்ட் ஆடியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தோஸ் ஹூ learn first, learn fast, can do anything, can learn anything. So I was the one who was learning very fast. That should be the reason why I am very successful. நான் சொல்கிறேன் என் ஒய்ஃப் கிட்ட, எனக்கு பிஆர்சி வேலை 3% இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கிடைக்கும், உனக்கு பேங்க் வேலை 3% லோன் கிடைக்கும், வீடு வாங்கிடலாமா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க நம்ம 2 பேருக்கு தாங்க நல்ல வேலை, என் சிப்ளிங்ஸுக்கு உங்கள் சிப்ளிங்ஸுக்கு நீ செட்டில் ஆகலை, எல்லாருக்கும் வேலை நல்லா கிடைக்கட்டும், அப்புறம் வீடு வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. நான் தான் உன்னை நம்பி ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்கிறேன், 2 சம்பளம் இதுக்கு, 1 சம்பளம் போகுது அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு வர்றேன். நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ ரிசைன் பண்ணலான்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு, எனக்கும் தெரியும் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு, ஆனால் யாருக்குமே தெரியாது நான் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இமயமலையை நாங்கள் ஏறி போயிட்டு இருக்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இன்னைக்கு ஒரு 50 மீட்டர் மட்டும்தான் பாக்கி இருக்குது, திடீர்னு அவங்க கையை விட்டுட்டாங்க. ஸோ தட்ஸ் தி வே
I felt suddenly shocked. எனக்கு தெரியும் அவங்க போயிடுவாங்கன்னு. என்ன பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கு சொல்யூஷன் இல்லை. ஆனால் அவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தேன், இல்லைம்மா இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிடலான்னு சொல்லி வச்சுருந்தேன். அவங்க ஒரு நாள் ஒரு நைட் அழுகுறாங்க. ஏங்க எனக்கா, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிலே சொல்ல. I think when you lose a person who you loved the most, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஐயோ விட்டுட்டு போயிட்டேன்னு லைஃப் லாங்க அழுதுட்டு இருக்கிறது. இன்னொரு ஆப்ஷன் ஐ திங்க் அவங்க என்னுடைய வாழ்க்கையில் மலரும் நினைவுகளை நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. I'll enjoy. So I have been enjoying. But having said that, நான் கம்பெனி எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் she exited. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.